வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு நாங்க சமைப்போம், துணி துவைச்சு போடுவோம். வேலைக்கு போறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாமே. வேலைக்கு போகாம வீட்டுல மருமக வந்து கட்டில படுத்துக்கிட்டு மாமியார் வேலை செய்யுமா எந்த காலத்துல? சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார்? சார் அப்ப நான் எதுக்கு சார் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்? இது என்ன? வீட்டுல அவங்க அம்மா எதுவும் வேலை வாங்க மாட்டாங்களாம். போற இடத்துல மட்டும் பையன் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்யணுமா? நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஆனா என்ன சீக்கிரமா 6 மணி 5 மணிக்கெல்லாம் என்னால எழுந்திரிக்க முடியவே முடியாது. டெய்லி 9 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நீ எழுந்து என்ன வேலை செய்வ? அந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். மெய்டே அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்கன்னா நீ அந்த இடத்துல வேணாமா? போகிற மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதை போலவே போகிற மாமியார் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. முதல் முறையா பேசுறோம். மருமகள்கள் என் மாமியார் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ட்ரீம் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மை ட்ரீம் மாமியாருங்கிறத கேட்கவே வருத்தமா இருக்கு. நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படுறோம். உங்களுக்கு போச்சேன்னு எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். கண்டிப்பா இது ஒரு நியாயமான வருத்தம். இது ஒரு சான்ஸ் எங்களுக்கு இல்லையே. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். இப்ப மருமகளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்க மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அங்க நாங்க தள்ளப்பட்டோம். ஓ தூய தமிழ். ஐயோ, எங்க மாமியாரு அவங்க நினைச்ச மாதிரி எங்களை கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சில நேரங்கள்ல ஒரு சில பேட்ச் இக்கட்டான பேட்சா மாட்டிக்கும். அதுல மாட்டிக்கிட்ட பேட்ச் நீங்க. என்னன்னு கேட்டா உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா உங்க காலம் வர்றப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. சமைக்குவீங்களா? நல்லா சமைப்பீங்களா? மாமியார் இருக்கீங்களா? மீன் குழம்புலாம் வைக்க தெரியுமா? சோ எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா பாவம் மாமியார்களாம் எதிர்க்கவே இல்லை. எனக்கெல்லாம் தெரியுங்க. ஐயோ எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா? நல்லா உங்களுக்கு முதல்ல சமைக்க தெரியுமான்றதுதான் பிரச்சனை. நக்கல்யா உனக்கு? மாமியார் ஓகேயா? எனக்கெல்லாம் தெரியும், உனக்கு வேண்டாம். வேண்டாமா? கேள்வியே கேட்க கூடாதுன்னா வாழவே முடியாதுமா. கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். முடியாதா? முடியாது. சமைக்குவீங்களா? நல்லா சமைக்குவீங்களான்னா அது என்ன சமைக்குவீங்களா? இது என்ன லாங்குவேஜ்? அது அப்படிதான் கொஞ்சம் தவுளு வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறானே. சரி, நான் மாமியாரா இருந்தா I would have asked her, உனக்கு என்னமா பிடிக்கும் பாருங்க. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே? என் ஹைட் இருக்கணும். என்னை விட ரொம்ப ஹைட்டா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இது ரொம்ப புதிதா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பொருள் அவங்க கைப்பற்றி வச்சிருவாங்க சார். வேற மாதிரி நினைச்சேன் ஏதோ. ஆனா ரொம்ப பிராக்டிகலா யோசிக்கிறோம். உப்பு இங்க வச்சுட்டா நம்ம எப்படி எடுக்கணும்? ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? நடுவுல பேசும்போது ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார். நான் சோனமுத்தா போச்சா. இதை எங்க பிடிக்கிறான்? குமுதா ஹாப்பியா? இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? ஒத்தரோசா இல்லையே, ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஃப்ளோல வரும் ஃப்ளோல சொல்லுமா. நிறைய தைரியமானவளை சொல்லு பாப்போம். இங்க பயங்கரமா இருக்கப்பா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பாப்பா உனக்கு என்னப்பா? நீ பைத்தியம், நீ என்ன வேணா பேசு. சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுவாங்க, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ட்டு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்கல்ல, அப்ப அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? சமைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியணும்னா இவங்க எதுக்கு சார்? நாங்க 2 பேர் தானே லைஃப்ல வாழ போறோம். நான் ஒர்க் போயிட்டேன்னா அவர் சமைப்பாரு, அந்த மாதிரி கேக்குறேன். நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. அர்ஜென்ட் ஏதோ ஒண்ணுனா சமைச்சுக்கலாம். நீங்க வந்த அப்புறம் அவங்க சமைக்கணும்னா இப்போ டெய்லி அதே பண்ண சொல்லிடுவீங்களே. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் ஒரு நாள் சமைச்சேன்னா அவங்க ஒரு நாள் சமைச்சேன்னா போர் அடிச்சிடும் சார். அதனால அவங்க பையன் சமைச்சா நல்லா இருக்கும். நானா அடி போடி போண்டா கோழி. என்னால ஒத்துக்க முடியாது சார். சார் நான் எங்க பையனுக்கு சமைக்க சொல்லி தரல சார். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வரும்னுட்டு சொல்லி தரல. நல்லா இருந்து நல்லா சமைச்சிட்டானா சோ அவன் அதுதான் பண்ண வேண்டியதா போயிடும் சார். அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். எல்லா ஒர்க்குமே வந்து ஹாஃபா செய்யணும் சார். சமையல் மட்டும் இல்லாத மத்த வேலைகள்லாம். ஆமா. நேரங்க நியாயமா? வீட்டுல அவங்க அம்மா எதுவும் வேலை வாங்க மாட்டாங்களாம். போற இடத்துல மட்டும் பையன் வந்து ஷேர் பண்ணி வேலை செய்யணுமா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க சார். அப்ப நான் எதுக்கு சார் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? நான் செஞ்சா நீ செய்யணும், நான் பண்ணா நீ பண்ணணும். அந்த கண்டிஷன்லாம் லைஃபுக்கு செட்டே ஆகாது. ஐ டோன்ட் கேர். பின்ன நம்ம இப்ப கண்டிஷன் ஆக்காம போய் நம்மளே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்களோ, நம்மளுக்கு ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் சார். சரியான பயந்தவங்களே பாஸ். நீங்க வாங்க பாஸ், நான் இருக்கேன். உன் பயம் எனக்கு நல்லா மூஞ்சில தெரியுதுமா. இப்பவே ரொம்ப பயப்படுற நீ. பயப்படாத, பயப்படாதா. வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு நாங்க சமைப்போம், துணி துவைச்சு போடுவோம். வேலைக்கு போறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாமே. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க.
வேலைக்கு போகாம வீட்டுல மருமக வந்து கட்டில படுத்துக்கிட்டு மாமியார் வேலை செய்யுமா எந்த காலத்துல முடியாது நீ கல்லாட்ட அடங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஈக்குவாலிட்டி வேணும் அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க. என்னப்பா சொல்ற? இந்த பொண்ணு சம்பாரிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்குது, அப்ப அந்த பொண்ணுக்கு நான் உதவலாம். இல்லைனா வீட்டு வேலை தான் உன்னுடைய பொறுப்பு. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான். மறுபடியும் அந்த பொண்ணுங்க வேலைக்கு போறாங்களோ வேலைக்கு போகலையா, வீட்டு வேலை முழுக்க என்னோடதுன்னு முடிவு எடுத்துட முடியாது. தினமும் நீங்க லேட்டா எழுந்திருக்கிறீங்க. லேட்டா எழுந்திருக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? காலையில சாப்பிட என்ன வேணும்? ஒரு டம்ளர் விஷம். கேள்வியே கேட்க கூடாது சார். டீ எடுத்துன்னு வந்து கையில கொடுத்துருவோம். டீ எடுத்தாந்து கொடுத்து அவ்வளவுதான் ஃப்ரெஷ் ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஏன்னு சொன்னே காஃபி போடலையா, ஏன் இவ்வளவு லேட்டா எழுந்திருக்க, இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா அப்படின்னு கேட்க கூடாது சார். பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து நைட் லேட்டா தான் தூங்கி காலையில லேட்டா தான் எந்திரிப்பேன். ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? பட் ஆனா அதுக்காக நான் வேலை எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அதுக்கேத்த மாதிரி நான் செஞ்சுப்பேன். சோ என்ன கேட்கவே கூடாது. டேய், என்ன லந்து பண்றீங்களா? கேட்கவே கூடாது. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 9:10 மணி தான். இது டூ மச். இது டூ மச். இவங்க சொன்னதுல எதெல்லாம் ஏற்புக்குரியது, எதெல்லாம் முடியாது? எதுவுமே ஏத்துக்க முடியாது. அது முடியாது, நடக்காது, நடக்காது. 9:30 மணிக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போறவருக்கு 10 மணிக்கு எழுந்து என்ன வேலை செய்வேன், அவருக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுப்பேன். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? நானே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ எழுந்து என்ன வேலை பார்ப்ப? கரெக்டா கட்டுட்டா. அதனால இந்த வேலை இருக்குன்ட்டு அதுக்கேத்த மாதிரி நான் நைட்டே எல்லாமே பண்ணிட்டு கரெக்டா அதுக்கேத்த மாதிரி பண்ணிடுவேன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி முடியும்? நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, ஆனா என்ன சீக்கிரமா 6 மணி 5 மணிக்கெல்லாம் என்னால எழுந்திரிக்க முடியவே முடியாது. முடியாதுங்க. என்னால முடியல. முடியாதியா? காலையில செய்ய வேண்டிய வேலையை நான் நைட்டே முடிச்சிட்டேன்றீங்க. காலையில எழுந்து டிஃபன் செய்யணும், அது எப்படி கொடுப்பீங்க? குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நான் சொல்றேன், அதனாலதான் இவ்வளவு நாள் பண்ணிக்காம இருக்கிறேனே, அதுக்கு தான் சொல்றேன். யார் அக்செப்ட் பண்ணி எந்த மாமியார் வராங்களோ அப்புறம் என்ன நீங்க வந்த நீங்க கோலம் போடுறத நான் எழுந்து சமையல் வேலையை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சார். சந்தோஷமா ஏத்துக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். டெய்லி 9 மணிக்கு எழுந்திருச்சு நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நீ எழுந்து என்ன வேலை செய்வ? என்ன நம்ம பேசுறா மெய்ட்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே சார். மார்னிங் மட்டும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க்கை நான் மாஸ்டர் பிளான். நான் இல்லாத காலத்திலயோ நீ 9 மணி 10 மணிக்கு எழுந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி ஆகும்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். அந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். மெய்டே அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்கன்னா நீ அந்த இடத்துல வேணாமா? மாட்னாடா மானஸ்த. சார் அப்ப இவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். ஆனா வந்து அதுல எனக்கு விருப்பம் இருக்காது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் நடிக்க தான் செய்ய முடியும். நீங்க நடிக்கணும் நாங்க இதே இல்ல. அது உன்னோட குடும்பம். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. காலையில 7 மணிக்கெல்லாம் நீ எழுந்திரிச்சிடுமா, இவ்வளவு நேரம்லாம் குடும்பத்துல தூங்க கூடாதுன்னு கண்டிஷனாவே சொல்லிடுவீங்க. ஆமாங்க இல்லையா? டெபினெட்லி எப்பவுமே இது மாதிரி ஏஞ்சி வந்தா என் பதில் என்ன தெரியுமா? ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன், போய் படுத்துக்கமா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, இது ரொட்டீன் லைஃப்னும் போது நம்ம தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை இல்லை இல்லை. அடிக்கடி நீங்கள் அம்மா வீட்டிற்கு போன மாமியார் என்ன சொல்ல வேண்டும்? இன்னுமே சொல்லக்கூடாது சார். நெக்ஸ்ட் எப்போ போற அப்படின்னு கேட்கணும். ஆனா நீ ஒரு மாமியார் தேர்ற, அது இன்னும் பிறக்கல, ரைட்டா? அதே போல எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா. நீ ஒத்துக்கணும். நீ கேட்கணும். இந்த டீல் ஓகேன்னு கேக்குறாங்க. இல்ல சார், பிராக்டிக்கலா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா.